ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க பார்வும் கமருதியும் மறுபடியும் ஒன்னாயிட்டாங்களா? இதெல்லாம் லவ்ல சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ரெண்டு பேரும் கொஞ்சின்னு விளையாடின்னு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க, மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கழுவி கழுவி ஊத்திக்கிறாங்க, மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்ப கொஞ்சம் கொலாயின்னு திரிகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பு தான் வருது. இதுல சாண்ட்ராவை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா வருது. பாருவும் கமருதினும் சண்டை போட்டாங்கன்ட்டு நம்பி பாருக்கு சாண்ட்ரா போய் ஹெல்ப் பண்ணி அவங்க கூட எமோஷனல் சப்போர்ட்டிவா அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. என்னடா நான் சாண்ட்ராவை அப்படியே கைட்டி விட்டுட்டு இப்போ கமருதினு கூட போய் சேர்ந்துக்கிட்டு ஜாலியா கைய பிடிச்சின்னு விளையாடின்னு இருக்கிறாங்க கார்டன் ஏரியாவில். பாரு லவ் பிரேக்கிங்ல செம எமோஷனலா இருந்தப்போ பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாங்க சாண்ட்ரா. நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சு சொல்றேன், அவன் கூட நீ சேராத இனிமே, அவன் ரொம்ப டாக்ஸிக்கானவன், அவனுடைய பிஹேவியர் எல்லாம் பாத்தியா, ரொம்ப மோசமா நடந்துக்கிறான், இனிமே அவன் கூட சேராத அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க சாண்ட்ரா. அதன்படியே இருந்தாங்க பார்வதியும். சாண்ட்ரா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மையா இருந்த பாரு அவங்க சொன்னதெல்லாம் போய் கமருதீன் கிட்ட போய் போட்டு கொடுத்து கமருதீன் சாண்ட்ரா இப்படி இல்லாம சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு காலையிலே சண்டையை போட்டு சாண்ட்ரா கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏற்கனவே கமருதீன் பிஆர் பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது சாண்ட்ரா தான். அதிலே கடுப்பான கமருதீன் அடுத்த விஷயத்துக்கு ஏதாவது ஒண்ணு நீ மாட்டுவ, அப்போ நான் வச்சு செய்யறான் அப்படின்ற மாதிரி மனசிலே வச்சிருந்த கமருதீனுக்கு அடுத்து சாண்ட்ரா கமருதீனை பார்த்து இவன் பண்றது லவ் கண்டென்ட், ரெண்டு பேருக்கிட்டையும் ஃபீலிங்ஸ் கிடையாது, அவன் ஒரு ஃப்ராடு அப்படின்ட்டு பார்வதி கிட்ட கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதையும் போய் போட்டு கொடுத்துட்டாங்க பார்வதி கமருதீன் கிட்ட. இவங்க தான் இப்போ தூண்டி விட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு சேச்சி மேல பயங்கர கடுப்பா இருக்கிறா போல கமருதீன். சாண்ட்ரா சேச்சி ஏதோ உண்மையாவே இவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு பார்வதிக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணதை போய் கமருதீன் கிட்ட போட்டு கொடுத்து இப்போ கமருதீனுக்கும் சாண்ட்ராக்கும் பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சுட்டு இவங்க இப்போ கமருதீன் கூட ஒன்னாயிட்டாங்க. கமருதீனும் சாண்ட்ரா சொன்னது என்னால தாங்க முடியல, லவ் கேம்னு என்ன போய் அப்படி சொல்றாங்க, இந்த வார்த்தை என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது, சாண்ட்ரா ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்ட்டு கோவமா சாண்ட்ராவை பார்த்து திட்டிடுறாரு. இதை கேட்ட உடனே சாண்ட்ராக்கு பயங்கர கோவம் யார் ஃப்ராடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு அழுதுங்கன்னே அங்கிருந்து போயிடுறாங்க சாண்ட்ரா. கமருதீனும் ஆமா என்னை பத்தி அவங்க பேசுனாங்கன்னா நான் அவங்கள பத்தி பேசி அப்படித்தான் சொல்லுவேன். அப்போ அங்க இருந்த விஜய் பார்வதியும் வினோத்தும் கேம்னா கேமை பத்தி பேசுறா, நீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்ட அவங்களாண்ட நடுவில் ஃப்ராடுன்னு சொல்லி சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கேட்க ஆரம்பிப்பாரு. கமருதீனா அவர் ஸ்டைல் அவர் ஆட்டிடியூட்ல தலையை மண்டை ஆட்டிட்டு அவங்க என்ன வெளியே பிஆர் இருக்கலாம் சொல்றாங்களே அதெல்லாம் தப்பு தானே, அப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கமருதீன் சொல்ல, வினோத்தா அப்ப பிஆர் பத்தி பேசு, ஏன் நீ பாரு பத்தி அவங்க பேசுறத பத்தி எல்லாம் நீ சண்டை எழுக்கிற, அவங்கள போய் ஃப்ராடர் போய் திட்டுறிய அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்லா கமருதீனை திட்டுவா போல. வெளியே அழுதுகினே போன சாண்ட்ராவை அரோரா விக்ரம்லாம் என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேட்பாங்க. கமருதீன் பாத்தீங்கன்னா என்ன ஃப்ராடுன்னு சொல்லி திட்டுறான், நான் அவங்கிட்ட என்ன அக்கான்னு கூப்பிடுவானான்னு சொன்னேன், அவன் ஒவ்வொரு நாளும் என்ன வம்பிழுத்து மறைமுகமா என்ன திட்டி பேச ஆரம்பிச்சிட்டான், அது என்னால தாங்க முடியல, அதனால என்ன அக்கான்னு கூப்பிடாதான்னு நான் சொன்னேன், அதுக்கு என்ன ஃப்ராடுன்னு சொல்லி திட்டுறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுவாங்க சாண்ட்ரா. பார்வதி பேச்சை நம்பி பார்வதிக்கு எமோஷனல் சப்போர்ட்டிவா இருந்த சாண்ட்ராக்கு இந்த நிலைமையா? கமருதீன் பாத்தீங்கன்னா பார்வை எல்லாரும் முன்னாடியும் வச்சு கிழின்னு கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம போய் பாருக்கிட்ட கமுக்கமா சாரி கேட்டுட்டு தோப்புக்காரனெல்லாம் போட்டு என் மூஞ்சில கூட காரி துப்பு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி காலில் வேணா விழறான் பாரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு எல்லாம் கேட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னாயிட்டாங்க. இப்ப சாண்ட்ராவை பார்க்கறதுக்கு தான் இப்ப ரொம்ப பாவமா இருக்கு. இவங்க தேவையே இல்லாம இந்த லவர் சண்டைக்குள்ள மூக்க நுழைச்சி இப்ப தேவையில்லாம இவங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. சுபிக்ஷாவும் விக்ரமும் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, இவங்க லவ் மேட்டர்ல இனிமேல் நாட்டாம பண்ண நம்ம போகவே கூடாது, அவங்களே பிரிவாங்களாம் அவங்களே சேருவாங்களாம், இனிமேல் யாரும் அவங்கள பத்தி பேசாதீங்க அப்படின்னு விக்ரமும் சுபிக்ஷாவும் சொல்லியிருப்பாங்க. சபரிநாதனும் அந்த புருஷ முண்டாடி சண்டைக்குள்ள யாரும் போகாதீங்கப்பா, தலைவன் தலைவி படம் பார்ட் 2 நடக்குது, இங்க யாராவது இதில் தலையிட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் கெட்ட பேரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு சபரிநாதன். மக்களே பார்வதி கமருதீனும் ஒன்னாயிட்டாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.